நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய வசனங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. போனவர் நம்ம இதிலிருந்து பார்க்கும்போது சவுல் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். அது பெருமையின் அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு பார்க்கும்போது சவுல் கில்காலுக்கு போனார். சவுல் எங்கே போனாரா? கில்கால். கில்கால்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொந்த ஊர். சவுளுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கில்கால் என்று சொல்லப்படுகிற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே போயிட்டாரு. அதுக்கடுத்து 13வது வசனம். சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். கவனிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. சவுலுக்கு ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு பிரஜை. ஆனால் அப்படி இருக்கும்போது சாமுவேல் கிட்ட சவுல் போனார். எதுக்கு போனார்? தனக்கு உதவி செய்யும்படியாக. காணாமல் போன கழுதையை எங்கே இருக்குதுன்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுவார்? சாமுவேல் சொல்லுவார்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு. ராஜாவாயிட்டார். சவுல் என்னவாயிட்டார்? ராஜாவாயிட்டார். ஆனால் இப்போ சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா சவுலை தேடி போகிறார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோதான் உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணோம்னா முதலாவது தேவனை நேசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவன் சொல்கிறதுக்கு நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை தேவன் தேவன் நிமித்தம் நம்ம விட கீழே இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசணும் ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம அதற்கு என்ன பண்ணணும்? இறங்கி போக கற்றுக்கொள்ளணும். நம்ம அந்த டைம்லலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு ஈகோ பார்க்கக்கூடாது. அவன் என்ன சவுல், அவன் இன்னைக்கு ராஜா, அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் எப்படி வந்தான் தெரியுமா? என்கிட்ட கழுதையை தேடின்னு வந்தான். அவன் இன்னைக்கு ராஜாவாயிட்டு அவனை பேர் இதுவா அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசுறதுக்கு சாமுவேலுக்கும் என்ன இருக்குது? தகுதி இருக்குது. சாமுவேல் பேசுறதுக்கு என்ன இருக்குது? தகுதி இருக்குது. ஆனால் சாமுவேல் பார்த்தீங்கன்னா சவுலை சந்திக்க போகிறாரு. சந்திக்கும்படி போனான். சவுல் அவனை நோக்கி, இப்போது சாமுவேல் சவுலை சந்திக்கிறாரு. இப்போது சவுல் யாரை? சாமுவேலை நோக்கி, அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எப்படி சொல்லி வரவேற்கிறாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த காலத்தில் அப்படி தான் ப்ளஸ் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் ரெபெக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ரெபெக்காவில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அனுப்பி வைக்கும் போது ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ண அந்த எலியேசருன்ற வேலைக்காரனோடு அனுப்பி வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பி வைப்பாங்க. அதே போல் அந்த எலியேசர் என்ன பண்ணுவார்னா ரெபெக்காலை பெண் பார்க்க வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த லாபான் அந்த குடும்பம் என்ன சொல்லி வரவேற்கும்னு கேட்டிங்கன்னா, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பழக்கம். எப்பயுமே அவங்க ஒருத்தரை பார்த்துட்டாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஷாலோம் ஷாலோன்னு வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஷாலோம் ஷாலோம் சொல்லி கட்டி பிடிப்பாங்க. அப்படின்னா ஷாலோம்னா சமாதானம், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இதை தான் பிட்டடிச்சு ஆர்சி சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அது ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அவங்க ஆர்சி சர்ச்சில் ஒரு பல சடங்காச்சாரங்களில் இது ஒரு சடங்காச்சாரம். என்னென்னா சபையை கூடும்போது அதை நடந்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுவாங்க? முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் 4 பேர்கிட்ட என்ன சொல்லணும்?
சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு கையெடுத்து சொல்லணும். அது அது வந்து என்னென்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பிளெஸ்ஸிங். அப்போது இந்த சவுல் பார்த்தீங்கன்னா சாமுவேலை பார்த்து என்ன சொல்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்றாரு. ஆனால் கவனிங்க, வாழ்த்துதல் நல்ல வாழ்த்துதல் தான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி செஞ்சாரா சவுலுன்னா, கர்த்தருக்கு பிரியமானபடி செய்யலை. கர்த்தருக்கு பிரியமானபடி செய்யலை. ஆனால் பேச்சு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. கவனிங்க, ஒருவேளை சவுல் தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது, சவுல்கிட்ட தேவனும் வந்து பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு, சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நான் சவுலை என்னென்னலாம் செய்ய சொன்னனோ அதெல்லாம் சவுல் என்ன பண்ணல, செய்யலை. பேசிட்டாரு. யார்கிட்ட, சாமுவேல்கிட்ட பேசிட்டாரு. சாமுவேல் இதெல்லாம் கேட்டுன்னு வந்து சந்திக்கிறாரு. ஆனால் சவுலுக்கு இது தெரியாது. சவுலுக்கு தெரியாது. சவுல் என்ன சொல்கிறாரு, சாதாரண மற்றவங்களை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டாரு. சாமுவேல் எப்படி பார்த்துட்டாரு, நார்மலாக இன்னொரு சாதாரண மனுஷன் இன்னொரு மனுஷனை சாதாரணமாக எப்படி பார்ப்பாங்க, அதே போல் பார்த்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை சாமுவேலால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சாமுவேலுக்கு சவுலை பார்க்கும்போது என்ன தான் மனசில் ஓடுது, இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணார் கர்த்தர், இவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவான்னு பார்த்தா என்ன பண்ணல, கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றாமல் கர்த்தருக்கு மனஸ்தாபம் உண்டாகும்படி வேற செஞ்சுன்னு இருக்கிறானே அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் யாருக்கு தெரியும், சாமுவேல் தெரியும். இப்போ சாமுவேல் சவுல் எப்படி பார்க்குறாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதவர், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவர், திட்டத்தை நிறைவேற்றாதவர்னு பார்க்குறாரு. ஆனால் சவுலுக்கு இது தெரியாததுனால சவுல் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. கவனிங்க, எப்பவுமே நம்ம வந்து மற்றவர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக நடிக்கக்கூடாது. எப்பவுமே அது வந்து நல்ல பழக்கமாக வச்சுக்கணும். நம்மக்கிட்ட என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்வோம். நம்மளால் எவ்வளோ குனிய முடியுமோ அவ்வளோதான் குனியணும். ரொம்ப குனிஞ்சிலாம் நடிக்கக்கூடாது. சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குனிஞ்சு நடிப்பாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து அது ராங். ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து தேவனுக்கும் உண்மையாக கிடையாது, மனுஷர்களுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தேவனுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, மனுஷனுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் சத்தியம் பண்ணக்கூடாது. தெரியுங்களா உங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய ஊழியக்காரங்களை சந்திக்கிறேன், பார்க்குறேன், பேசுகிறேன். சில ஊழியக்காரங்க சில விஷயம்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. ஏதோ விஷயங்கள் சொல்லிடுறாங்க, ஒரு ஆளை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட ஏதோ சொல்லிடுறாங்க, அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடுது. கேட்டால் சும்மா இருக்க மாட்டேன்றான். அந்த ஆள் ஃபோன் பண்ணி, யோ இந்த ஆள் வந்தா ஏன் உன்னை பற்றி இப்படிலாம் சொன்னா ஏன்னு சொல்லிடுறான் வேறு. அதில் இவர் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்து நேராக பார்த்து, எதுக்கே என்னை பற்றி நீ அந்த ஆள்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, சத்தியமாக சொல்கிறையா. யார், ஊழியக்காரங்க. சத்தியமாக சொல்கிறையா, நான் உன்னை பற்றி பேசலை. இப்படிப்பட்ட ஆட்கள் மேலெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வரங்கள், வல்லமைகள்லாம் பரிபூர்ணமாக வெளிப்படாது, நிலைத்திருந்து வேலை செய்யாது. இயேசு சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். என்ன சொல்கிறாரு, இருந்தால் இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, சத்தியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத, அது தேவனுடைய நகரம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாத, அது அவருடைய பாதப்படி சொல்லிட்டு, தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத சொல்லிட்டு, அப்புறம் ரொம்ப பேசி வந்து கடைசி என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய தலை முடி மேலே கூட நீ என்ன பண்ணக்கூடாதா, சத்தியம் பண்ணாத சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த முடியில் ஒரு முடியை உன்னால் வெள்ளையாகவும் ஆக்க முடியாது, கருப்பாகவும் ஆக்க முடியாது. பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் எதை என்ன பண்ண முடியாது, நீ சத்தியம் பண்ணாத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, இதற்கு மிஞ்சினது என்ன வரும், கொஞ்சம் கெடுதல் நடக்கும், பரவாயில்ல அதை பொறுத்துக்கோ கொஞ்சம்னு சொல்கிறாரு ஒழிய சத்தியம் பண்ண வேணாம். ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்திக்கணும். தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் சத்தியம் சொல்லுவாங்க சில பேருக்கு.
இவனுக்கு சத்தியம் பண்ணுறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரின்னுவாங்க. சத்தியம் பண்ணுறது நீங்களாம் அதெல்லாம் கேட்கல, நாங்களாம் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சில பேரை பார்த்து சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் சத்தியங்க, ஆனால் உன்னா சத்தியம், அவங்க மேலே சத்தியம், பிள்ளைகள் மேலே சத்தியம். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார் சத்தியம் பண்ணாதீருங்கள். சரி, இப்போது இது போல் நடிக்கிறது வேணாம், அதுதான் சொல்ல வரேன். நடிக்கிறது வேணாம். ஏன்னா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவோம், உண்மையாக இருப்போம், மனுஷனை மதிப்போம், மனுஷர்களை நேசிப்போம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம், நம்ம பாட்டுன்னு போயின்னு இருப்போம். புரியுங்களா? யாருக்கும் நம்முடைய சிந்தனை அளவில் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா கெடுதல் நினைக்கக்கூடாது. இவன் கெட்டு போகணும், அவன் அழிஞ்சு போகணும், இவன் நாசமாக போயிடணும், இவன் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும், அதை பற்றி நினைக்காம நம்ம பாட்டுன்னு போயின்னு இருக்கணும். அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சவுல் சொல்கிறாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உண்மையில் சாமுவேல் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எப்படி சாமுவேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னா, அந்த சாமுவேலுடைய அம்மா பேர் அன்னாள். சாமுவேலுடைய அம்மா பேர் அன்னாள். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது. பல வருஷமாக ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. அதனால அந்த அம்மாவுடைய கணவர் எல்கானா. இந்த எல்கானாக்கு என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த அண்ணாவை கல்யாணம் பண்ணடா, ஆனால் குழந்தை இல்லை, ஆனால் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு இந்த எல்கானுக்கு 2வது மனைவியாக வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த லேடி பேர் பெனினாள். அந்த அம்மா கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அண்ணாவில் என்ன பண்ணுறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க, நிந்திக்கிறாங்க. அப்போது இந்த அண்ணாளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் இந்த எல்கானா பார்த்தீங்கன்னா அண்ணாவை தான் ரொம்ப நேசிக்கிறார். எல்கானா வந்து பெனினாலை விட அண்ணாவை தான் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு 10 பிள்ளைகள் பிறந்தா இருக்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் உன்னால் தான் இருக்குது எனக்கு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நேசித்து இருந்தார். அப்போ ஒரு முறை இந்த அண்ணாள் வந்து என்ன கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே என்னை எல்லாம் மலடின்னு சொல்லி நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க. ரொம்ப நல்லா கேட்பாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க. நான் அதை என்ன பண்ணுறேன்னா, குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் வச்சுருந்து அது பால் மறந்த உடனே எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ அந்த அம்மா அந்த சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு பிள்ளையை விட கர்த்தரை தான் அந்த அம்மா ரொம்ப நேசிக்கிறாங்க, கர்த்தரை மதிக்கிறாங்க. மற்றவங்களாம் தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, இந்த எல்லாம் திட்டுதுங்க, இதுங்களுக்கெல்லாம் முன்னாடி என் பிள்ளைய நான் என்ன பண்ண வளர்த்து பெரிய ஆளாக்கி காட்டணும் இதுங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த அம்மா வந்து அதுக்கெல்லாம் கேட்கல. இந்த அம்மா வந்து என்னன்னா, என்னை மலடின்னு சொல்கிறாங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அதில் கூட அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை எங்கள் சுற்றி இருக்க ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நான் காண்பிக்கணும். அது ஒரு நல்ல வைராக்கியம். நீங்கள் தேவனை குறித்து நல்ல வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நிச்சயமாக அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் செயல்படுவார். தெரியுங்களா உங்களுக்கு? இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த நேபுகாத்நேச்சார் கிட்டத்தட்ட ரொம்ப உயரமான 90 அடி பொற்சிலை நிறுத்துறாரு. பெரிய பொற்சிலை நிறுத்தி எல்லாரும் நாதசுரம், கிண்ணறம், கீத வாக்கியங்கள்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் விழுந்து பணிந்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டார். எல்லாரும் விழுந்து பணிந்து கொண்டார்கள் அந்த விக்கிரகத்தை. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விழுந்து என்ன பண்ணல, வணங்கலை. உடனே இந்த நியூஸ் ராஜா கிட்ட போது ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. பார்த்தா முக்கியமான ஆட்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ரொம்ப முக்கியமான ஆட்கள். அப்போது என்ன சொல்கிறாரு ராஜா, ஓகே, நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கனால உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். திரும்பவும் ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, எல்லா மியூசிக்லாம் வாசிப்பாங்க, ட்ரம்பட்லாம் வாசிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விழுந்து வணங்கணும் நாங்கள். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுவாங்க பாருங்கள், ரொம்ப வைராக்கியமாக சொல்லுவாங்க. ராஜாவேன்னு சொல்லின்னு பேசியிருந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது நேபுகாத்நேச்சார் ராஜாவே பேரை விட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அப்படின்னா என்னென்னா,
அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, தேவனுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் துணிஞ்சிட்டாங்க. அதனால சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தில் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிட்டு, நீங்கள் நிறுத்தின போர் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க, தேவன் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம். இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நார்மலாக இருக்கிற ஹீட்டை விட 7 மடங்கு சூளையை 7 மடங்கு சூடாக்கினான். உதாரணமாக 1 லாரி கட்டையில் எரிஞ்சின்னு இருக்கிற அந்த நெருப்பு குடோனை 7 லாரி அனுப்புகிறான். இன்னும் 7 லாரி எத்தனை வந்து கட்டையை போடுங்கடான்ட்டு. எப்படி எரியும்? அப்போ எப்படி எரியும்? அது அனல் விட்டு எரியுது, தீப்பொறி பறக்குது, எரியுது பயங்கரமாக. சவுண்டு ரொம்ப, முதல்ல உஸ்ஸுன்னு வந்த சவுண்டு இப்போ எப்படி வரணும், உஸ்ஸுன்னு வருது. அந்த அளவுக்கு பயங்கரமாக எரியுது. சொல்கிறாங்க, கட்டி ஒன்று போய் தூக்கி போய் போடுங்க 3 பேரையும். என்ன நடக்க போகுது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும், எல்லா ஜனங்களுக்கும் ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்ட உடனே ஒரு அலறல் சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு ஒரு அலறல் சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பொசுங்கிடுவாங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை எதிர்பார்த்துருப்பான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இவங்களாம் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இப்போ அவனுக்கு அடுத்தபடி இருக்கிறவங்களாம் என்ன யோசிச்சிருப்பான்னா, எப்போ 3 பேர் ஒழிஞ்சாண்டா, நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம மேலே வந்துடலாம், நம்ம இவங்க பதவியை இவங்க செல்வாக்கெல்லாம் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இருந்திருப்பான். இந்த ராஜா ஒரு பக்கம் கோபத்தில் இருக்கிறான். இந்த ராஜா என்னன்னா, இவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்துட்டு இனி ஒருத்தனா பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட முன்னாடி நின்று பேசக்கூடாது. அந்த பேசுறதுக்கு அவனுக்கு என்ன வரணும், பயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா யோசிச்சுன்னு இருப்பான். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. என்ன நினச்சிருப்பாங்க, நெருப்பில் போட போகிறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் இருந்ததுன்னா, நெருப்பில் போடுவாங்க, அதிகபட்சம் செத்துருவோம், செத்துட்டோம்னா நம்ம ஆத்மா எங்கே போயிடும், தேவன்கிட்ட போயிடும், தேவன் கூட நான் இருப்பேன் அப்படின்ற அந்த விசுவாசம் அவங்களுக்கு உறுதியாக இருக்குது. பாருங்கள், நெருப்பில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. போனால் கட்டி தூக்கின்னு போனவன் கிட்ட போக போக அந்த நெருப்புடைய அனல் தாங்க முடியாமல் தூக்கின்னு போனவங்க செத்து போயிட்டாங்க, கீழே சுருண்டு விழுந்து. இவங்களை உள்ளே போட்டாங்க. அப்போது பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, தூக்கின்னு போனவுடனே அனல் தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து செத்துட்டான்னா அவன் உள்ளே விழுந்தவன் என்ன கற்றுவான்ட்டு எல்லாம் காதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக்கிக்கின்னு எதனா சத்தம் வரமான்னு கேட்குறான். சத்தமே வரல. ஐயோனும் வரல, அம்மானும் வரல, காப்பாற்றுக்கணும் வரல, செய்ய மாட்டோனும் வரல, சத்தமே வரல. என்னன்னா, தூக்கி உள்ளே போட்டால் உள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு. அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பேன்னு சொன்ன தாவீதின் வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, உள்ள ஒருத்தர் இருக்கிறார். இவங்க வரத்துக்கு முன்னாடி அந்த அக்கினியில் யார் இருக்கிறாரு? கர்த்தர். ஒரு உள்ளவே அவர் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சிட்டாரு, ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சிட்டாரு. அவங்க போட்ட உடனே அவங்க 3 பேர் மேலேயே என்ன பண்ணக்கூடாது, இந்த நெருப்பு தொடவே கூடாது. என்ன பண்ணியிருப்பார் தெரியாது, அவருக்கு தெரியுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் பாருங்க, இந்த விஜிபி கோல்டன் பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க. நான் போகலை, இந்த ரீல்ஸில் தான் பார்த்தேன். அக்வாரியம்னு சொல்லிட்டு அந்த பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உள்ள என்ன போட்டு வச்சுக்கிறானுங்க, ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது. பெரிய மீன், சின்ன மீன் எல்லாம் என்ன பண்ணுது, தண்ணியில் அது பாட்டு வளர்த்துன்னு இருக்குது. ஆனால் நம்ம அதை நடுவில் இருக்கிறோம், சொரா வளர்த்துது, எல்லா மீனும் வளர்த்துது. ஆனால் அது நம்மளை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான், உள்ளே ஒரு குழவு மாதிரி போட்டு அதை சுற்றி கண்ணாடியை போட்டு எவ்வளோ தான் தண்ணி இருந்தாலும் தண்ணி உள்ளே ஒரு சொட்டு வராத படிக்கு, மீன் வராத படிக்கு இல்லை பண்ணி வச்சுருக்கிறாங்க. மனுஷனுக்கே இவ்வளோ செய்யும் போது அவர் பாருங்கள், கடவுள் அவர் பார்க்குறாரு, அவர் நெருப்புலேயே செஞ்சு வச்சிட்டார். அப்போவே இவன் இப்போ தண்ணியில் தான் இப்போ செய்கிறான்,
அவர் அப்போ நெருப்புலையே செஞ்சு வச்சிருக்கிறாரு. இவங்களை தூக்கி உள்ளே போட்டவுடனே அவங்க அழகாக உள்ளே இருக்கிறாங்க, நெருப்புள்ளவே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நெருப்பு கூட இவங்களை தொடல. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கேபின் மாதிரி உள்ளே செஞ்சு வச்சு 3 பேரை உள்ளவே வளர்த்துறாங்களா. 4வது இவரும் கூட சேர்ந்து வளர்த்துறாரு. கேட்டிருப்பாரு, என்ன சாத்ராக், என்ன மேஷாக், அவங்க பேர் ஒரிஜினல் பேர் அனனியா, அசாரியா, மீஷாவே. அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னது? அனனியா, அசரியா, மீஷாவே. கேட்டிருப்பாரு, என்ன அனனியா, என்ன அசரியா, என்ன மீஷாவ், எப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருப்பார். அவங்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்? அவங்க விழும்போது என்ன நினச்சி விழுந்திருப்பாங்க? தேவனை சந்திக்க போகிறோன்னு நினச்சி விழுந்திருப்பாங்க. ஆனால் இப்படி சந்திக்க போகிறோன்னு நினச்சிருக்க மாட்டாங்க இல்லை. அவங்களாம் நினச்சிருப்பாங்க நம்மளாம் செத்துருவோம், நம்ம சரீரம் நெருப்பில் எரிஞ்சிரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய ஆத்மா போய், நம்முடைய ஆவி போய் தேவனை சந்திக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் சாகாமலே சந்திப்போன்னு நினைக்கல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நம்ம ஆண்டவர் எப்படி ஒன்றாலும் செய்வார் வாழ்க்கையில். எதிர்பார்க்காததை நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. நம்ம தேவன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செய்வார். நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவர் செய்வார் நினைக்காதீங்க. நம்ம நினைக்கவே முடியாத அளவில் கூட தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் தேவை. என்ன தெரியுங்களா? விசுவாசம். யோபு அழகாக சொல்வார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் அது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. பிசாசே என்னை கொன்று போட்டால் கூட நான் யார் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் ஏன்னா யோபு ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்னதுக்கு என்னென்னா, யோபு என்ன நினச்சிக்கினார்னா, நம்மளை இந்த படாத பாடுபடுத்துறது யார்? கர்த்தர் தான் அப்படின்னு நினச்சிக்கினாரு. கர்த்தர் பாடுபடுத்தலைங்க. இந்த பாடுலாம் வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து வச்சிருந்தார் யோபுவை. என்னன்னா, யோபு பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டது. அவர் சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நடந்தது. அவர் பயந்தது தான் அவர் வாழ்க்கையில் வந்தது ஒழிய கர்த்தர் ஒன்றும் யோபு சோதிக்கணுன்றது அவருடைய திட்டமும் கிடையாது, சித்தமும் கிடையாது. தேவன் அவருடைய கற்பனையில் ஒரு சின்ன இடத்துல கூட யோபு இப்படிலாம் வேதனைப்படுத்தணுன்ட்டு அவருக்கு பிளானே கிடையாதுங்க. அப்படி பிளான் இருந்ததுன்னா இவர் எதுக்கு யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலை அடைத்து பாதுகாக்கணும்? ஹலோ, யோபுவை வேதனைப்படுத்தணும், சோதிக்கணும், யோபுலாம் இப்படிலாம் பண்ணணும்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்க வேண்டியது கிடையாது. வேலி அடைச்சி யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், யோபு மட்டும் வேலி அடிக்கல, அவர் வீட்டை மட்டும் வேலி அடைக்கல, யோபுடைய ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லாவற்றையும் வேலை அடைச்சிருந்தாராம். ஏன் அப்படி அடைக்கணும்? கர்த்தர் உண்மையில யோபு மேலே சோதிக்கணும், அழிக்கணும், கெடுக்கணும், நாசப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? வேலி அடைச்சிருப்பாரா? அடைச்சிருக்க மாட்டாரா? அடைச்சிருக்கவே மாட்டார். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா. நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றது, ஏரோப்ளேன்ல இல்லை மேலேருந்து போகிறான், திடீர்னு ஒருத்தன் ஜன்னல் வழியாக குதிச்சு சாகணும்னு நினைக்கிறவான், பாராசூட் கட்டின்னு குதிப்பானா? ஹலோ, இப்போ ஏரோப்ளேனில் ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்க, அவன் தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு பேசினுக்கிறான். ஒருத்தன் அப்படியா, சரி சரி நீ தற்கொலை பண்ணிக்க போறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பேக்கை மாட்டின்னு குதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பேராசூட் பேக்கை மாட்டி விடுவானா? அப்படி அவன் மாட்டி விட்டு குதிக்க வைக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தள்ளி விடுறவனுக்கு இவன் சாகணுன்றது விருப்பம் கிடையாது. இவன் இப்படி மாட்டிக்கினா எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு குதிக்கும் போதாவது இவன் என்ன பண்ணிட்டு கீழே விழுந்து கை காலெல்லாம் உடஞ்சி போகாமல் சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பேராஷூட் பேக்கை மாட்டி குதிக்க வைக்கிறாங்க. அப்படிதாங்க கர்த்தர் அழிக்கணும் கெடுக்கணுன்றதுலாம் திட்டம் இருந்திருந்தா யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்க மாட்டார்னா வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கவே மாட்டார். அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார்னும் போதே அங்க என்ன தெரியுது? தேவன் யோபுவை சோதிப்பது திட்டம் கிடையாது, யோபுவை சோதிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. யோபு கஷ்டப்படுவதை பார்ப்பதை கஷ்டப்படுத்துவது தேவனுடைய நோக்கமும் இல்லை, சித்தமும் இல்லை, திட்டமும் இல்லை. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த யோபுவை பிடிச்சிக்கின்னு யோபு சோதிச்சார் கர்த்தர், அது போல் என்னையும் சோதிப்பார். நிர்வாணியாய் யோபு சொன்னதான், நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன். தாயின் வயிற்றிலிருந்து எப்படி வந்தேன்? நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறோம். நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக தான் போகிறோம். அதுக்காக நிர்வாணியாக வாழ முடியுமா? சொல்லுங்க. நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக தான் போக போகிறோம்.
அப்போ வாழ்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நிர்வாணியாக வாழ முடியுமா? வாழும்போது எப்படி வாழணும்? ஆசீர்வாதமாக வாழணும். வாழும்போது எப்படி வாழணும்? ஆசீர்வாதமாக வாழணும். வரும்போது நிர்வாணியாக வரலாம், போகும்போது நிர்வாணியாக போகலாம். ஆனால் வாழும்போது நிர்வாணியாக வாழக்கூடாது. வாழும்போது ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். மற்றவங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவில் ஆசீர்வாதத்தில் வாழணும். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, அதை இப்படி பேசி பேசி இவனும் கெட்டு சொல்லுவாங்க தெரியல, தான் கெட்ட குரங்கு தான் கெட்டதே இல்லாமல் வனத்தையும் சேர்த்து கழுகுதுன்ற மாதிரி இவன் எங்கேயோ போய் எங்கன்னா பிடிச்சின்னு வருது. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன், அதை எடுத்துகிட்டு வந்து அதை பேசுறது. அதை வச்சு யாருக்கு பேசுறது? கொஞ்சம் நல்லா இருக்கணும்னெல்லாம் பார்த்து பேசுறது. ஒரு வண்டி வாங்கிட்டா அவனை பார்த்து பேசுது, ஒரு கார் வாங்கிட்டா அவனை பார்த்து பேசுது, ஒரு நல்ல கொஞ்சம் ஆசீர்வாதமாக 2 பொருள் வாங்கிட்டா அவனை பார்த்து பேசுது. என்ன பேசுது? நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போக போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதியா, இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா அப்படின்ட்டு பேசுது. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நிர்வாணியாக வாழ முடியாது. நம்ம வாழ்கிறதுக்கு துணி வேணும், நம்ம வாழ்கிறதுக்கு சாப்பாடு வேணும், நம்ம வாழ்கிறதுக்கு வீடு வேணுங்க. இருக்கிற வரைக்கும் என்ன வேணும்? போகும்போது தேவையில்லை, வரும்போதும் தேவையில்லை. ஆனால் வந்த பிறகு போகிற வரைக்கும் என்ன வேணும்? நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ யோபுவை கர்த்தர் சோதிச்சார் சொல்லி சொல்லி சொல்லியே இன்னைக்கு மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் வந்து கெடுக்கிறாரு, அழிக்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலையில் போயிடுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அதை அனுமதிக்கவும் கூடாது. ஒன்றே ஒன்று தான் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் அனுமதிக்கவும் தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிறார். என்னன்னா, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் உங்களை துன்பப்படுத்தினால் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும். இயேசுவின் நிமித்தம் உபத்திரவம் வரும். அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உபத்திரவம் வரும். இயேசுக்காக ஊழியம் செய்கிறது நிமித்தம் உபத்திரவம் வரும். புரியுதுங்களா? வசனத்தை நம்ம பின்பற்றுவது நிமித்தம் உபத்திரவம் வரும். இதுதான் நமக்கு உபத்திரவம் இருக்குது வழிய வியாதி என்கிற உபத்திரவம் தேவன் நமக்கு வைக்கவில்லை. தரித்திரம் என்கிற உபத்திரவத்தை தேவன் நமக்கு வைக்கவில்லை. இன்னைக்கு கிறிஸ்துவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வியாதி என்ற உபத்திரவத்தை கட்டி பிடிச்சிக்கினாங்க, தரித்திரன்ற உபத்திரவத்தை கட்டி பிடிச்சிக்கினாங்க, அரவணைத்து கொண்டாங்க. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட மட்டும் விருப்பம் கிடையாது. நல்லா கவனிங்க. வியாதி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். ஏன்னா அதை தேவன் நமக்கென்று அனுமதிக்கல, கொடுக்கல. புரியுதுங்களா? சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போ வியாதியை நம்ம எதிர்க்கணும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்திலேயோ நம்ம சரீரத்திலேயோ ஒரு மூளை முடுக்கில் கூட வியாதி என்ன பண்ணக்கூடாது? வெளியே வரக்கூடாது. உடனே அதை அடிக்க கற்றுக்கணும். எப்பெல்லாம் அது தலையை தூக்குதா அப்போ என்ன பண்ணணும்? அடிக்க கற்றுக்கணும். தரித்திரமும் அப்படிதான், தரித்திரத்தையும் அடிக்கணும். ஆனால் இயேசுக்காக உங்களை நான் திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை சகிக்கணும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து பாடுபட்டால் அதை என்ன பண்ணணும்? சகிக்கணும். சொல்லுவான், நீ கிறிஸ்தவனாக இருக்கிற, நீ பால் பவுடருக்கு தான் மாறிட்ட, உங்கள் சர்ச்சில் உனக்கு துட்டு கொடுக்குறாங்க, உனக்கு அமெரிக்காலேருந்து பணம் வருது, உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு தேச துரோகிங்க, என்ன வேணாலும் சொல்லுவான். கிறிஸ்துவுக்காக இந்த அவமானங்களையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் ஒழிய. ஆனால் கவனிங்க, பிசாசு கொடுக்குற வியாதி, பிசாசு என்ன பண்ணுறான்? ட்ராக் மாற்றி எடுத்துன்னு வந்து நீ உபத்திரவத்தை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் வியாதியை இதுவும் அவர் தான் கொடுக்குறான்னு பொய் சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம யோபுவை பார்த்து கற்றுக்கணும். யோபு நிர்வாணியாய் வந்தார், நிர்வாணியாய் போனார். ஆனால் நிர்வாணியாக வாழணும்னு சொல்லலை, யோபு நல்லா தான் வாழ்ந்தார். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே உள்ளே போனவொடனே ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க தேவனை இப்படி சந்திப்போன்னுட்டு. என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எந்த வழியில் வேணாலும் எப்படி வேணாலும் நமக்கு என்ன வேணாலும் செய்ய அவரால் முடியும். வசனம் சொல்லுது, மனுஷனால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனாலே கூடும். டாக்டர்களால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனால் கூடும். உங்கள் கம்பெனி ஓனரால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனால் கூடும். உங்கள் சொந்தக்காரர்களால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனால் கூடும். உங்கள் நண்பர்களால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனால் கூடும். அல்லேலூயா.
நம்ம எப்பவுமே அவரை தான் முழுமையாக சார்ந்து வாழணும். இதெல்லாம் தாவீது ரொம்ப அழகா பேசுவாரு. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எங்க பார்க்குறேன்னு சொல்றாரு? சித்தி, மாமா, பெரியப்பா, எந்த மனுஷனையும் சொல்ல பாருங்க. அவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் பாருங்க. தாவீதுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்க. அவர் எப்படி இருக்கிறார், வாழ்றாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படின்னா அவருடைய மைண்டு, அவருடைய பார்வைலாம் எங்கே இருக்குதுன்னா தேவன்கிட்ட தான் இருக்குது. எது ஒன்றுனாலும் டக்குன்னு எங்கே தான் போகிறாரு? அங்கே தான் போகிறாரு. ஆண்டவரே எனக்கு இது தேவை, அப்பா எனக்கு இது தேவை, அப்பா எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இது தாங்க. எதிரி இப்படி பண்ணுறான், இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இந்த விரோதி இப்படி பண்ணுறான், இதுக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அவன் சதி பண்ணுறான் ஆண்டவரே, அவனுக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. என் கூடவே சாப்பிட்டு எனக்கு விரோதமாக காலை தூக்குறான் ஆண்டவரே, அவனுக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் எங்கே தான் பார்த்துக்கிறாரு? ஆண்டவரை தான். நம்மளும் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளணும். தேவனை பார்க்கணுங்க. எப்பவுமே மனுஷர்லேயே, அதாவது மனுஷருடைய இயேசுவை குறிக்கும் போது அப்படியே மனுஷருடைய தயவில் வளர்ந்தார். மனுஷருடைய தயவில் வளர்ந்தார். ஆனால் மனுஷனை நம்பி வளரல. ஹலோ, மனுஷன் தயவில் வளருது வேற, மனுஷனை நம்பி வளருது வேற. நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, மனுஷ தயவு உங்களை தேடி வரும். நீங்கள் ஆண்டவரை தேடினால் மனுஷனுடைய தயவு உங்களை தேடி வரும். நீங்கள் மனுஷ தயவை தேடினீங்கன்னா அந்த தயவுல வேதனை, நீங்கள் அதில் போகும்போது வேதனை தான் உங்களை தேடி வரும். அதில் நன்மை தேடி வராதுங்க, வேதனை தான் தேடி வரும், ஏமாற்றம் தான் தேடி வரும், தோல்வி தான் தேடி வரும். அப்போ நம்ம தேடுதல தேவன் மேலே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஃபோக்கஸ் கரெக்டாக ஆண்டவர் மேலே இருக்கணும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்க. அவங்க நெருப்பில் நல்லா ஜம்முன்னு நடக்கிறாங்க. நெருப்பு எரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க, பேசிக்கினே இருக்கிறாங்க. அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஆண்டவரெல்லாம் ஒரு ஆள் மீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை திரும்பி இந்த உலகத்துக்கு வரவே மாட்டான். தேவனெல்லாம் ஒரு மனுஷன் மீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நம்மளாம் அந்த லெவலில் இன்னும் வரல. ஆண்டவரெல்லாம் நம்ம ஒரு சந்திச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு சந்திச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தில் ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, எனக்கு பெரிய சபை வச்சுருக்கிறேன், 1,00,000 ஆத்துமா இருக்குது, நான் திடீர்னு தேவனை சந்திச்சிட்டேன், தேவனுடைய ராஜ்யத்தை சந்திச்சிட்டேன், தேவன் கூட பேசினுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஐயோ சபை 1,00,000 பேர் இருக்கிற சபை நடத்தணுமே அப்படின்ற ஒரு எண்ணமே என்ன பண்ணாது, வரவே வராது. யாருன்னா சொன்னாங்கன்னா கூட என்ன பதில் வரும் தெரியுமா? எப்பா யாருன்னா பார்த்துக்கிட்டோம்ப்பா, நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. யாருன்னா பார்த்துக்கிட்டோம், நான் எங்கே இருந்துடுறேன்? இங்கே இருந்துடுறேன். ஏன்னா தேவனுடைய ப்ரெசன்ஸ் அவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தருடைய மனைவி இறந்துட்டாங்க. அவர் கேட்டாராம், அந்த பாடி எழுப்பி நிற்க வச்சு கேட்டாராம், நான் இல்லாதப்போ மரணமே நீ என்ன பண்ணிட்ட, என் மனைவியின் சரீரத்தில் கிரியை செஞ்சிட்ட, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், என் மனைவியுடைய ஆவி திரும்ப அவளுக்குள்ளே வரட்டும், ஜீவன் வரட்டும்னு சொன்னாராம். ஜீவன் வந்துடுச்சு. அந்தம்மா கண்ணு திறந்து பார்த்து கேட்டாங்களாம், ஏன் என்னை தொந்தரவு பண்ண? என்னது, ஏன் என்ன தொந்தரவு பண்ண? இவர் கேட்டாரா என்ன அப்படின்னாராம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆண்டவர் கூட. இவர் கேட்டாராம், அப்போ நீ என்ன பண்ண விரும்புகிறேன்? நான் அங்கேயே இருக்க விரும்புகிறேன்ட்டாங்களாம். என்னது, கணவரே என்ன பண்ணல, அட போயா சேதா, நீ வாங்கி கொடுக்குற புடவையோ நீ போடுற சாப்பாடோ இதை விட பெட்டராக நான் என் சந்தோஷம், இதெல்லாம் உணவு கொடுக்காத சந்தோஷம், கணவன் கொடுக்காத சந்தோஷம், கணவன் வாங்கி கொடுக்குற துணிமணி கொடுக்காத சந்தோஷம் எங்கே இருக்குது? அவருடைய சமூகத்தில் அவர்கிட்ட இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணல. பாருங்கள், அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ஸ்டைலை எங்கேயோ போயிடும். அப்போது அவர் சொன்ன, அப்படியே நீ அங்கே தான் போக போறியா? ஆமாம் சரி ஓகே நாராம். பாருங்கள், அவள் தான் திருப்பி பழையபடி பாடி டெட் ஆயிடுச்சு. அப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த தேவனோடு உலாவுகிறாங்க, அந்த அக்கினியில் உலாவுகிறாங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் வரல, ராஜா தான் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறது?
ராஜா தான் கூப்பிட்றாரு. இவங்க ஒன்றா ஐயோ காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரே, முதல்ல வெளில தூக்கி விடுங்க. அவங்க பாட்டு சுற்றி நெருப்பு இருந்தால் கூட தேவன் உங்கள் கூட இருந்தால் அது உங்களை சேதப்படுத்துறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதை பற்றி பயமும் இருக்காது, அதை பற்றி எந்த ஒரு திகிலும் இருக்காது, அதை பற்றி எந்த விதமான கவலையும் இருக்காது. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒன்று தெரியுங்களா, உண்மையிலே அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருந்ததை விட இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அங்கே இருந்த அதே தேவனுடைய வல்லமை, தேவன் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார், நம்மளுக்குள்ளே இருக்கிறார். இவருடைய வல்லமைகள், இந்த ஆவியானுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படும் தெரியுங்களா, நாம் இதை பற்றி அதிகமாய் அறியணும், அதிகமாய் தியானிக்கணும், அதிகமாய் விசுவாசிக்கணும், அதிகமாய் ஆவியானுடைய செயல்களை வாழ்க்கையில் என்ன பண்ணணும், வெளிப்படணும் அப்படின்ட்டு விரும்பணும். அப்படிலாம் செய்யும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானுடைய வல்லமைகள் எல்லாம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போயிடுவோம், போயிட்டாலும் இந்த ஏசி இங்கே தான் இருக்கும். ஆனால் ரூமு சில்லுன்னு இருக்காது. ரூம் எப்படி இருக்காது, எப்போ சில்லுன்னு ஆகும் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து திறந்து அதுக்கு கனெக்ஷனை ஆன் பண்ணி அதை ரிமோட்டை அதுக்கு நேராக வச்சு அழுத்தி அதை இயக்கும் பொழுது தான் இந்த ஏசிக்குள்ளே இருக்கிற சில்னஸ் வந்து இந்த இடத்தை நிரப்புது. அதுபோல் தாங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும். அந்த ஆன் பண்ணுறதா என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிற தன்மை, பரிசுத்த ஆவியானுடைய உறவில் வளருவது, பரிசுத்த ஆவியானுடைய செயல்களை விரும்புவது, பரிசுத்த ஆவியானுடைய செயல்களை விசுவாசிப்பது. இதில் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் சும்மா இருக்கிற ஏசி ஆன் ஆகி ஓடிடும். அப்புறம் ரூமே எப்படி ஆகிடும் தெரியுமா, சில்லுன்னு ஆகிடும். லைஃபே சில்லுன்னு ஆகிடும். இப்போ லைஃப் ஒரே ஹாட்டாக இருக்குதுன்னா என்ன காரணம், உள்ளே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டை ஆன் பண்ணாமல் வச்சுன்னுக்கிறாங்க நிறைய பேர். இருக்கிறாரு, இல்லாமல் இல்லை, இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணல, ஆன் பண்ணலை. சரி, இப்போ இவங்க பாருங்க, இவங்க கூட இருந்த அந்த தேவனுடைய தன்மையை விட, தேவ வல்லமையை விட நமக்குள்ள ஆவியானவர் அதிக வல்லமையோடு இருக்கிறார். ஆனால் இவங்களுக்கு பாருங்க, அதுவே சந்தோஷம், இவங்க வெளியிலே வரல. அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் கூப்பிடுறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே மேலே ஏறி வாருங்கள். அவர் அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, நம்ம 3 பேரை அல்லவோ போட்டோம், 4 பேர் சுதந்திரமாய் உலாவுகிறார்களே. எப்படி உலாவுறாங்களா, எப்படி உலாத்துறாங்களா, ஹாயா வாக்கிங் பண்ணுறாங்க. ஐயா நம்ம லாங்குவேஜ் சொல்ல எப்படி வாக்கிங் பண்ணுறாங்க, ஹாயா வாக்கிங் பண்ணுறான். எங்க பார்க்கலையா, நெருப்புலங்க கொண்டு தூக்கின்னு போய் போடுறதுக்கு கொண்டு போனான் பார்த்தீங்களா. அவன் கிட்ட போனவன்னா அவன் மேலே நெருப்பு, அந்த அனல் வீசிய அனல் தாங்க முடியாமல் செத்து போயிட்டான். தூக்கின்னு போனவன கட்டி தூக்கின்னு போனவன அனல் தாங்க முடியாமல் செத்து போயிட்டான். ஆனால் உள்ளே இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனோடு கூட, தேவனுடைய வல்லமையோடு கூட என்ன பண்ணுறாங்களா, உள்ள ஹாயா உலாவுகிறார்கள். அதான் சொல்கிறார் அவர் ராஜா, ரொம்ப ஹாயா வளர்த்துறாயா, அவனுக்கு ஒரு கவலையும் இல்லையா. நெருப்பில் இவன் பயப்படுறான் நெருப்பை பார்த்து வெளியில இருந்து, ஆனால் உள்ளே இருக்கிறவன் பயப்பில்லை. ஏன்னா கூட இருக்கிற ஒரு கர்த்தர், கூட இருக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா. உங்கள் வாழ்க்கையில் கூட சில நமக்கு நடக்கிறத பார்த்து வெளியில் இருக்கிறவன் பயப்படுவான். ஐயோ நான் வேலையை விட்டுட்டேன். நான் வேலையை விட்டு பார்த்தீங்கன்னா, அப்போது கல்யாணமான புதுசு, 2 குழந்தைங்க பிறந்துருக்குறாங்க. ஒரு இடத்துல வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. உண்மையில் அந்த செக்யூரிட்டி வேலை, ஒரு பெரிய கம்பெனி, செக்யூரிட்டி கம்பெனி, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6 மாதம் தூக்கம், நல்ல சாப்பாடு, எதுவுமே நான் பார்த்தது கிடையாதுங்க. எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க, போயிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன். 6 மாதம் வேலை செஞ்சேன்.
ஆர்பாரில் போடுவானுங்க 3 நாள் டியூட்டி போட்டுவானுங்க பாருங்கள். நான் ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தேன். ஃபீல்டு ஆஃபீஸருங்களை மாற்றி மாற்றி போடுவானுங்க ஆர்பாரில் போடுவானுங்க பாருங்கள் 3 நாள் டியூட்டி. இங்கேருந்து வெள்ளை துணி போட்டுன்னு போனீங்கன்னா அங்கேருந்து வரும்போது அந்த துணி சட்டெல்லாம் கருப்பு சட்டை ஆகிடும். அவ்வளோ எண்ணெய் தாறு, ஒரே தூசி தும்பு, கரையேல் ஆகிடும், முகங்கெல்லாம் கரையேல் ஆகிடும். 6 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா சொன்னாங்க 6 மாதம் பல்ல கட்சின்னு வேலை செய்ய, அப்புறம் பர்மனெண்ட் ஆகிடும். பர்மனெண்ட் ஆகிடுச்சுன்னா ராஜா வாழ்க்கை தான். நாங்கள் சரியா பர்மனெண்ட் ஆகிடுச்சுன்னா ராஜா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பல்ல கட்சின்னு வேலை செய்வோன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஒரு நாளைக்கு அவன் கணக்கு வழக்கு பார்க்காம வேலை வாங்குவாங்க. இப்போ தான் போய் 5 சைட்டை பார்த்துட்டு வருவேன். கிண்டி மவுண்ட் ரோட்டில் ஆஃபீஸு, கிண்டியில் போய் பார்த்துட்டு வருவேன். வந்து அப்போ தான் உட்காந்து இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உட்காருவேன். திருப்பி எடுத்து சொல்லுவான் திருவத்தூரில் 3 சைடு போய் பார்த்துட்டு வாங்குவான். வண்டி எடுத்துன்னு போவோம் திருவத்தூருக்கு. போயிட்டு வந்து உட்காருவான். உட்காந்து குடிச்சோமா அவன் சொல்லுவான் திருவான்மையூரில் போய் பார்த்துட்டு வான் 3 சைட்டுன்னுவான். அட்ரஸை கொடுத்து எல்லாம் ஓடி இருந்தேன். 6 மாதம் ஆச்சு, பர்மனெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜாப் என்ன ஆயிடுச்சு? பர்மனெண்ட் ஆயிடுச்சு. சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அலௌன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லெட்டர்லாம் கையில் கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அந்த எந்த ஏரியா மேனேஜர் கொடுத்தானோ அதே ஏரியா மேனேஜர் தான் கூப்பிட்றான். கூப்பிட்டு இப்போ வந்து ஸ்பெஷல் டியூட்டி டான் போஸ்கோ ஸ்கூலில் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு செமினார் நடக்குது, அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, ஸ்பெஷல் டியூட்டி, ஃபீல்டு ஆஃபீஸர்லாம் டியூட்டி வந்து செய்யணுன்ட்டு. எனக்கு 2 ஷிஃப்டாக போட்டானுங்க. சாயங்காலம் 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு. 2 ஷிஃப்டாக போட்டானுங்க. 3 நாள், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, 3 நாள் அந்த ஷிஃப்ட்டு. எனக்கு அந்த வேலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷிஃப்ட்டு கொடுக்கும்போது அந்த என்ன ஆச்சுன்னா, என்னை மார்னிங் ஷிஃப்ட்டில் போட்டானுங்க. 7லேருந்து சாயங்காலம் 7, காலையில் 7லேருந்து சாயங்காலம் 7க்கு போட்டானுங்க. அப்போது எனக்கு வெள்ளிக்கிழமை வேலை செய்கிறது பிரச்சனை கிடையாது, சனிக்கிழமை செய்கிறது பிரச்சனை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணுமே. எங்கள் சர்ச்சுக்கு காலைல 6 மணிலேருந்து 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸு, அதுக்கு அடுத்தது 8:30 மணிலேருந்து 10:30 மணிக்கு செகண்ட் சர்வீஸ். அப்போது எப்படியும் போக முடியாது, சாயங்காலமும் போக முடியாது. ஏன்னா 7 மணிக்கு தான் விடுவான். 7 மணிக்கு விட்டான்னா என்ன பண்ண முடியாது, வந்துட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்தேன்னா சர்ச்சு முடிஞ்சிடும். 6 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு சர்ச்சு முடிஞ்சிடும். அதுவும் முடியாது, இதுவும் முடியாது, எப்படியும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனேஜர்கிட்ட கேட்குறேன், சார் 1 ஹவர் பர்மிஷன் கொடுங்க, 1 ஹவர் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க. நான் 8 மணிக்கு வந்துடுறேன் சார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலைல 6 மணிக்கு போயிட்டு நான் பிளான் பண்ணுறேன். 8 மணிக்கு சர்வீஸ் முடியும். பாஸ்டர் ஆசீர்வாதம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், வண்டி எடுத்துக்கின்னு வேகமாக வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், பர்மிஷன் கேட்குறேன். ஒரு 1 ஹவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அவன் என்ன சொன்னா தெரியல, செக்யூரிட்டி கார்டு தான் ஃபர்ஸ்ட் கார்டு. அது செக்யூரிட்டி கார்டு இஸ் ஃபர்ஸ்ட் காட், காட் இஸ் நெக்ஸ்ட் கார்டுன்னா. நான் தெரியுங்களா, இந்த கம்பெனியை நம்பி ஒரு 2 வீலர் வேறு வாங்கிட்டேன். ஏற்கனவே எனக்கு வந்து 2500 சம்பளம் 10ல் வாடகை கட்டணும், பிள்ளைங்களுக்கு பால் வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும். இந்த இது 2500 முடியல. இவனை நம்பி என்ன பண்ணிட்டோம், வேற வண்டி வேறு எடுத்துட்டோம். இப்போ இவங்க இதை சேர்த்தா வண்டிக்கு வேறு 1000 ரூபாய் டியூ கட்டணும், 3500. இவன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறான், முடியவே முடியாதுன்றான். எங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சார் வேணா நைட் ஷிஃப்ட் வேணா போட்டுடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஓகே, சாயங்காலம் 7 to மார்னிங் 7 கூட நான் என்ன பண்ணிவிடுவேன், சர்ச்சை போயிட்டு வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவாது கொடுங்கன்றான். அவன் புட்டிவாதமாக சொல்கிறான். அவன் சர்ச்சைக்கு போகணுன்னு சொல்லிட்ட உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, அவன் அகேன்ஸ்டாகவே மாறிட்டாங்க. அப்படியே நான் சொல்கிறேன், எவ்வளோ கெட்ட எண்ணம் தெரியுங்களா, எவ்வளோ கெட்ட எண்ணம், அவ்வளோ கெட்ட எண்ணம். அப்புறம் அவன் வந்து யோகிய மாதிரி பேசுவானுங்க, நீங்கள் தான் ரொம்ப ஒன் சைடாக்குறீங்கன்ட்டு. இவன் வந்து ஒன் சைடாக இருக்கிறத அவன் வந்து பவர்லேருந்து காட்டுவானுங்க. ஒன் சைடாக இருக்கிறான் அவன், ஒட்டே வர மாட்டேன்றான். ஒன்று எனக்கு காலையில் 7லேருந்து 7 வந்து என்ன பண்ணுறான், 1 ஹவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றான். சரி கூட வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க, சாயங்காலம் 7லேருந்து காலையில் 7 வரைக்குமாவது
டியூட்டி மாற்றி போடுறோம், அதுவும் மாட்டேன்றான். நான் என்ன தான் பண்ண தெரியல. என்னால் அன்றைக்கி நான் உட்காந்து யோசித்தேன், நம்மளுக்கு ஆண்டவர் முக்கியமா, செக்யூரிட்டி கார்டு முக்கியமா? பரலோக கடவுள் முக்கியமா, செக்யூரிட்டி கார்டுன்ற கடவுள் முக்கியமா? நான் முடிவு பண்ணேன், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். எனக்கு யார் தான் முக்கியம்? தேவன் தான் முக்கியம். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேங்க. முடிவு பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன், என்னால் முடியாதுன்னு. அப்போ என்ன சொன்னேன், யூ ஹவ் டு டிசைட் அப்படின்றான். நீ முடிவு பண்ணு, ரிசைன் பண்ணுன்றான். ஒரு ஒயிட் பேப்பர் எடுக்கிறேன், எழுதுறேன், நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன். என்னைக்கு? 6 மாதம் மாடாக உழைச்சேன். 6 மாதம் மாடாக உழைச்சி பகல் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சுருக்கிறேன். ஃபீல்டு ஆஃபீஸர் வேலை. எவ்வளோ சைட்டு போயிருக்கிறேன், எங்கெங்கேயோ போயிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பர்மனெண்ட் லெட்ரு கையில் வாங்கி அடுத்த 1 ஹவரில் ரிசைன் லெட்ரு எழுதுகிறேன். எழுதி கொடுக்குறேன். அடுத்த அரை மணி நேரத்தில் அன்னைக்கு நான் வேலை செஞ்ச மணி நேரத்துக்கு உண்டானதை முதற்கொண்டு எண்ணி கவரில் போட்டு கையில் கொடுத்துட்டானுங்க. நான் அதை எடுத்துன்னு வெளியில் வரேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு திறமை இல்லைன்றதுனால நான் இந்த வேலையை விட்டு நிற்கல. எனக்கு திறமை இல்லைன்றதுனால நிற்கல, எனக்கு திறமை இருக்குது இந்த வேலை செய்யறதுக்கு. ஆனால் உங்களுக்கு இடையூறாக இருக்குது, சபைக்கு வருவதற்கு என்னவா இருக்குது, இடையூறாக இருக்குது. எனக்கு அப்படிப்பட்ட வேலை தேவையில்லைன்ட்டு நான் நிற்கிறேன் சொல்லிட்டு நான் வெளில வரேன். வெளில வரும்போது ரொம்ப கஷ்டம், உண்மையில ரொம்ப கஷ்டம். அடுத்தது என்ன வேலை செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. மாதம் பிறந்துடுச்சுன்னா வீட்டு வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பிட்ணும், பால் காசு கட்டணும், கேஸ் வரும், எல்லாமே லைனாக வரும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் தான் நம்பி வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை. தெரியுங்களா? நான் சொல்கிறேன், அந்த கம்பெனியில் நான் இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு என்ன கொடுத்துருப்பான் தெரியுங்களா? எனக்கு 30,000 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தா பெரிய விஷயம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் கொடுக்குறாரு. லட்சக்கணக்கில் கொடுக்குறாருங்க. தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? சொன்ன பாருங்க, கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக இருந்தா அந்த வைராக்கியத்தை கர்த்தர் ஹானர் பண்றார். கர்த்தர் அந்த வைராக்கியத்தை ஹானர் பண்றாரு. என் வாழ்க்கையில் செஞ்சாருங்க. என் வாழ்க்கையில் மட்டும் செய்யல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வாழ்க்கையிலும் செஞ்சார். அவங்க வாழ்க்கையில் மட்டும் செய்யல, அன்னாள் வாழ்க்கையிலும் செஞ்சார். அன்னாள் வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் ஒரு பிளெஸ்ஸிங். சாமுவேல் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர். தேவனிடத்தில் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் பேர் வச்சாங்க. சாமுவேல்னா என்னன்னா, நான் தேவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க, சாமுவேல் அப்படின்ட்டு. அப்போ சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு? விசேஷமான விதத்தில் என்ன பண்ணியிருக்காரு? அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தெரியுங்களா? சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அடுத்த ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? சாமுவேல் பிறந்த பிறகு அன்னாளுக்கு கிட்டத்தட்ட 5-6 பிள்ளைகள் பிறந்தார்கள். 5 பேர்கிட்ட பிறந்தார்கள். சாமுவேல் சேர்த்து 6 பேர். சாமுவேல் பிறகு அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள் கிட்ட பிறந்தாங்க. அப்போ இவர் ஆசீர்வாதமானவரா இல்லைங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் சொல்றேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெரியுங்களா? நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி கர்த்தர் சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தாரோ அது போல தான் இந்த சபைக்கு உங்களை கொடுத்துருக்கிறார். நீங்க எங்கேயோ இருந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க, எங்கேயோ போயின்னு இருந்தீங்க. உங்களை எடுத்துன்னு இந்த ஒரு கர்ப்பப்பையில் வச்சிருக்கிறாரு, பிறக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்றேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம மறந்தே போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் எந்த மனுஷனுடைய சாபத்தையும் தன் மேலே சுமக்கவே இல்லை. ஆனால் கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம வாழ்க்கையில் என்ன கிடையாது? சாபத்துக்கு இடமே கிடையாது. எப்பவுமே அதை நல்லா ஊறணும். குலோப்ஜாம் செய்கிறாங்க, யாரை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களோ?
குலோப் ஜாமு நான் பார்ப்பேன். அதை வந்து அந்த குலோப் மாவை வாங்கி உருண்டை உருண்டையாக ஆக்கி அதை எண்ணெயில் என்ன பண்ணோம் போட்டு வறுத்து எடுப்பாங்க. வறுத்து எடுத்து அந்த சர்க்கரை பாகு சீரால போடுவாங்க. போட்டு 2 நிமிஷத்தில் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா டேஸ்ட்டு? அந்த மாவு டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். மாவை வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் எவ்வளவா ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த சர்க்கரை பாகுடைய டேஸ்ட் எதில் வந்துடும்? ஜாமுனில் வந்துடும். அப்போ சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்பூனை வச்சு அப்படி லைட்டாக அப்படின்னா போதும், சடக்குன்னு வருவார். அப்படி நாக்கில் போட்ட உடனே என்ன ஆகிடுவார்? கரைஞ்சிடுவார். நல்லா ஊறி இருந்தால் நாக்கில் போகிறதுக்கு முன்னாடி இல்லை, குண்டாலேயே ஊறி போய் உடைஞ்சிடுவார். நான் சொல்கிறேன், நம்ம அது போல் நல்ல கிறிஸ்துவுக்குள்ள குலாப் ஜாம் ஊறுற மாதிரி ஊறணும். எப்படி ஊறணும் தெரியுங்களா? என் மேலே ஒரு சின்ன சாபத்துக்கு கூட என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. என் வாழ்க்கையில், என் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததி மேலேயே என்ன கிடையாது? சாபமே கிடையாது. சாபத்துக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன்னா சொல்லியிருக்கார் பழைய ஏற்பாட்டில். ஆமாம், கவனிங்க, அவரை வணங்கினா 1000 தலைமுறைக்கு இறக்க செய்யறன்னு சொல்லிக்கிறாரு. 10 கட்டளைகளில் பேசின்னு வருவார் பாருங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகள் பேசும்போது சொல்றாரு அவரு, ஒருத்தர் என்னை வணங்கினா நான் 1000 தலைமுறைக்கு அவனுக்கு என்ன பண்ணுவேன்? இரக்கம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வணங்கி இருக்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் தலைமுறைக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்? இரக்கம் பண்ணணும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி, மாறாத வார்த்தையின்படி உங்கள் ஜெனரேஷனுக்கு, உங்கள் சந்ததிக்கு இரக்கம் பண்ணணும். பண்ணுவார். அல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். நம்ம என்ன பண்ணணும்? ஊறணும். ஊருக்கு முன்னாடி எடுத்து வாயில் போட்டுக்க கூடாது. நல்லா ஊருங்க. புரியுதுங்களா? ஆமாம். நம்ம இதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் அடிக்கடி பேசிக்கணும், உங்களுக்குள்ளவே பேசிக்கணும். சரிங்க. சரி, சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாமுவேலை தேவன் கொடுத்தார், உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். சாமுவேலும் தேவனுக்காக தான் வாழ்ந்தார். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாமுவேல் தேவன் இருக்கிற இடத்துல இருந்தார், ஆனால் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறார். இப்போ சாமுவேல் எங்கே இருந்தார்? தேவன் இருக்கிற இடத்துல, தேவனுடைய ஆலயத்தில் சாமுவேல் இருந்தார். ஆனால் தேவன் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை ஆலயமாக்கி உங்களுக்குள்ளே வந்துட்டார். அப்போ நான் நினைக்கிறேன், அவரை விட நம்ம தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் எல்லாம் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சவுல் சாமுவேலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு புறம்பானவர்களாக இருந்தோம், ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரராக இருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் சாபத்துக்கு பாத்திரர்களாக இருந்தோம். ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வந்து ஆண்டவரே, எங்கள் சாபத்தை, என் சாபத்தை ஆண்டவரே, என்னுடைய சாபம், என் பிள்ளைகளுடைய சாபம், என் சந்ததியுடைய சாபத்தையே உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு, அப்பா நீர் என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக சாபமாக்கி என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, ஆண்டவரே அப்பா, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கும் எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய கிரியைகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லப்பா, உங்கள் கிருபையினால, கிருபை நீவாகிய இயேசு கிறிஸ்துவினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நேரில் ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, வைராக்கியமாக இருக்கும்பொழுது ஆண்டவரே, அன்னாளுக்கு அற்புதம் செய்தவர் ஆண்டவரே, அனனியா அசரியா மீஷாவுக்கு அற்புதம் செய்தவர் ஆண்டவரே அப்பா, இன்னும் கூட எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே நீர் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறீங்க.
ஒருவேளை இந்த நாளில் யாராவது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உமக்காக வைராக்கியமாக இருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்களாக ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சோதனையின் வல்லமைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த சோதனை நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவரே வருகிற மகிமையான ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்தப்பா இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நேரில் ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், நீங்கள் மகிமைப்படுங்க. அப்பா, இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகர மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.